வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன பொருளுடைய அன்பாக்சிங். ஒரு கண் முன்னாடி இருக்கு பாருங்க. இது ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒரு வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ். அதுதான் நாங்க பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட் ஒரு ரிவ்யூ, ஜெனுவினான ரிவ்யூ இது. இது எந்த ப்ரோமோ கிடையாது. நான் வாங்கின பொருள், நான் உபயோகப்படுத்தியிருக்கேன். அந்த பொருள் எப்படி இருக்கு, என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, எப்படி இருக்குங்கிறத பத்தி குவிக்கா ஒரு 3 to 4 மினிட்ஸ்ல நம்ம பார்க்க போற வீடியோ தான் இது. ஸோ ஜிப்ரானிக்ஸ் தண்டர் ப்ரோ அப்படிங்கிறது அந்த ப்ராடக்ட். அப்படியே உங்க பக்கத்தை எடுத்துட்டு வர பாருங்க. ஜெப்ரானிக்ஸ் ஒரு இந்தியன் கம்பெனி. ஜெப்ரானிக்ஸ் வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் தண்டர் ப்ரோ. இப்போ இவங்களுடைய லேப்டாப்ஸ் கூட வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க உங்களுடைய லேப்டாப் எப்படி இருக்குன்னு. பெரும்பாலும் நிறைய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க. அதுல ஒண்ணு மிக முக்கியமானது ஹெட்ஃபோன்ஸ். இன்னைக்கு சோஷியல் மீடியா காலம், யூடியூப் காலம், யாருமே ஹெட்ஃபோன்ஸ் இல்லாம இருக்க முடியாது. பல பேர் டிராவலிங் எல்லாம் பண்றோம். ஸோ இந்த பொருள் பாத்தீங்கன்னா நான் ஒரு 1 மந்த் முன்னாடி வாங்கினேங்க. அந்த ஜூலை மாசம் அந்த அமேசான் பிரைம் டே சேல்ல வாங்கின பொருள் தான் அது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது மார்க்கெட்ல விலை எக்கச்சக்கமா போட்டிருப்பான். இன்ஃபேக்ட் எம்ஆர்பி பாத்தீங்கன்னா எவ்வளவுன்னு தெரியல. எம்ஆர்பி எங்க இருக்குன்னு பார்ப்போம். எம்ஆர்பி 2000 ரூபாய் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். எம்ஆர்பி எவ்வளவு இருக்குன்னு தெரியல. பட் நான் வாங்கினது 848. அமேசான்ல நார்மல் டைம்ல 999. நான் அந்த பிரைம் டே சேல்ல வாங்கினேன். எனக்கு 848 கிடைச்சதுங்க. ஸோ இந்த பொருள் பாத்தீங்கன்னா டீசென்டான ஒரு பொருள். ஜான்வி கபூர் பயங்கரமா இந்த 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 பொருளுக்காக மாடலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் குவிக்கா ரீட் பண்ணிட்டாங்க. மைக்ரோ எஸ்டி கார்டு இருக்கு, கால் ஃபங்க்ஷன் இருக்கு, built-in rechargeable battery, 40 mm powerful drivers, soft ear cushions, lightweight, comfortable, Type-C charging, dual pairing, media volume controls, gaming mode, deep bass நல்லா இருக்கு. கேமிங் மோடெல்லாம் நான் யூஸ் பண்ணது இல்லைங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பொருளை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். அன்பாக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள இந்த மாதிரி ஒரு டப்பா ஒன்று வருது. இதுக்குள்ள என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். மெயினான பொருள் இங்க அன்பாக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ உங்க கண் முன்னாடி எடுத்து வரேன். இதான் பொருள். ஸோ பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் உங்க கண் முன்னாடி இருக்கு. நான் வாங்கினது பிளாக் கலர்ஸ். இதுல அருமையான விஷயம் என்னன்னா பல கலர்ஸ்ல வச்சிருக்காங்க. ரொம்ப ஃபிளாம்பாயிண்ட் கலர்ஸ்லாம் கூட வச்சிருக்காங்க. ரெட், அதுக்கப்புறமா ஃப்ளோரசென்ட், டர்காய்ஸ் ப்ளூ, இந்த மாதிரி கலர்ஸ்லாம் கூட இருக்கு. பட் நான் ப்ரிஃபர் பண்றது பிளாக் இல்லை டார்க் கிரே அந்த மாதிரி பார்த்தேன். பிளாக்கே வாங்கிட்டேன். இன்ஃபேக்ட் கலர் மாற மாற ப்ரைஸும் கொஞ்சம் மாறுதுன்னு நினைக்கிறேன். அது நீங்க பாத்துக்கோங்க அமேசான்ல எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த ஹெட்ஃபோன்ஸ் பரவாயில்லைங்க, நல்ல ப்ராடக்ட். இது 800 ருபீஸ். சோனி பிலிப்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வயர்லெஸ் கேட்டகரியில ஹெட்ஃபோன்ஸ் வாங்கணும்னா கிட்டத்தட்ட 3000-4000 ரூபாயில தான் ஆரம்பிக்குதே. இல்லைன்னா 1000 ரூபாய் 1500 ரூபாயில ஏதாவது இருந்ததுன்னா அதுல ஏதாவது குளறுபடி இருக்கும், ஏதாவது சிக்கல் இருக்கும். இது கண்டிப்பா இது நல்ல ஒரு பொருளுங்க. இதுல ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா இது கொஞ்சம் ஃபிலிம்ஸியா இருக்கு. அதாவது இந்த பிளாஸ்டிக் பாருங்க, இது ஃபுல்லா பிளாஸ்டிக், கொஞ்சம் ஃபிலிம்ஸியா இருக்கு. ஸோ அதனால ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா செம லைட் வெயிட். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் கையில வச்சுட்டு இருக்கிற விதத்தை பார்த்தோன்னே தெரியும். இப்படி ஆட்டினா தெரியும், ஆடுது பாருங்க. இதுக்கு முன்னாடி நான் ட்ரைபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனா மைக் வச்சிருந்தேன். 3000 ரூபாய்க்கு வாங்கினது. 2 வருஷத்துல புட்டுச்சு. பட் ஆனா இந்த பொருள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்கி 1 மாசம் ஆச்சு. அதை நான் கொஞ்சம் ரஃப் யூஸ் பண்ணிட்டேன். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்றேன். ஏன்னா இது எனக்கு கண்டிப்பா தெரியும் ஃபிலிம்ஸியான பிளாஸ்டிக் இது. பட் ஆனால் லைட் வெயிட்டான பொருள், அதே காரணத்தினாலையும். ஸோ கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா உழைக்கும். மியூசிக் எஃபெக்ட் சூப்பரா இருக்குங்க. பாட்டு கேட்கறதுனாலோ இல்லை நீங்க ஏதாவது வீடியோ கேட்கறதுனாலோ எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இந்த இயர் குஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்ல காட்டுறேன். இயர் குஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, பரவாயில்ல. ரொம்ப நாள் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கிழிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். பட் ஆனால் பரவாயில்ல, டீசெண்டாக இருக்கு. ஒன்றும் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. ஏன்னா 800 ருபீஸ் இந்த பொருள் நல்ல டீசெண்டான பொருள் தான். அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு வந்தாலே பெரிய விஷயம் தான். எல்லாமே நம்ம யூஸ் பண்ற பொறுத்து தான் இருக்கு. ரொம்ப ரஃப் யூஸ் பண்ணீங்கன்னா கண்ணாபின்னான்னு இதாயிரும். சரிங்களா? ஸோ இப்போ இதுல 2-3 சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. இது உங்களுக்கு ஸ்டாண்டர்டா வர ஃபீச்சர்ஸ் தான். அது இன்னும் க்ளோஸ்அப்ல எடுத்துட்டு போறேன் பாருங்க. இதுல இதுதான் சார்ஜிங் பாயிண்ட். டைப்-சி சார்ஜர் நீங்க இன்சர்ட் பண்ணோம், அதுவும் இதோடய வருது. கேபிளோட நீங்க வயர்லெஸ் யூஸ் பண்ண வேண்டாம். பேட்டரி டவுன் ஆகிட்டே இருக்கும், நீங்க ரீசார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க சில பேர் நடந்துக்கிட்டே பாட்டு கேட்பாங்க, நடந்துக்கிட்டே நியூஸ் கேட்பாங்க. அவங்களுக்குலாம் வயர்லெஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
இல்லை நீங்கள் லேப்டாப்பை வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு வயர்டே யூஸ் பண்ணீங்கன்னா அதுவும் நல்லது. ஏன்னா பேட்டரி உடைய லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகும், டியூரபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுதான் ஆன் ஆஃப் பட்டனு பக்கத்தில் இருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறமா இங்கே வந்து யூஷுவல் அட்ஜஸ்டபிள் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இது மெயினாக பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப், அதுக்கப்புறமா பாஸ் பண்ணலாம், திருப்பி ரீப்ளே பண்ணலாம், வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். அதுதான் இந்த மீதி 3 பட்டனும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு 3 பட்டன் இருக்கு பாருங்க. ஸோ இதான் ஓவரால் பொருள். இந்த பொருளோட இன்னொரு ஐட்டம் வருது தான் இந்த பொட்டி. இந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். இந்த பொட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மேட்ரு. 2 கேபிள் தான் இருக்கு, வேற ஒன்றும் பெருசாக இல்லை மக்களே. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எல்லோ கலர்ல ஒரு கேபிள் வருது. இந்த கேபிள் எதுக்குன்னா வந்து டைப் சி சார்ஜர். ஸோ வந்து மொபைல்லாம் எப்படி சார்ஜ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான், அதே சார்ஜர் தான் அது. ஸோ நீங்கள் வந்து ஹெட்ஃபோன்ஸ் வாங்கும்போது கரெக்டாக பார்த்து வாங்குங்க, டைப் சி சார்ஜர் தானாங்கிறத பார்த்து வாங்குங்க. இது ஒரு பொருள் வரும். ரெண்டாவது வந்து நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் வந்து வயர்டாக யூஸ் பண்ணோம், வயர்லெஸ் வேண்டாம் அப்படின்னு நான் முன்னாடி சொன்ன மாதிரி யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கேபிள் இருக்குது, இதை நீங்கள் அப்படியே இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் குவிக்காக நான் பண்ணி காட்டுறேங்க. ரொம்ப சிம்பிளான மேட்ரு தான், இங்கே எல்லாருக்குமே தெரியும், அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருள் தான் இது. நீங்கள் யாராலையுமே ஹெட்ஃபோன்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து அந்த நார்மல் யூஎஸ்பி சார்ஜர், இதை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் லேப்டாப்புக்குள்ளே சொருகியும் இதை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த கேபிள் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த பின் வரும் சரிங்களா. ஸோ இந்த பின்னை வந்து இப்போ இங்கே ஒன்று பார்த்தோம் பாருங்களா, இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிட்டு அந்த பக்கம் லேப்டாப்பில் இதே மாதிரி இருக்கும், அதையும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ மெயினாக நம்ம ஹெட்ஃபோன்ஸ் எதுக்கு வாங்குகிறோம், 1008 ஃபீச்சர்ஸ் போட்டிருப்பாங்க. நம்ம வாங்குறது வந்து பாட்டு கேட்குறதுக்கு தான், வீடியோ கேட்குறதுக்கு தான், வீடியோவில் என்ன பேசுகிறாங்க கேட்குறதுக்கு தான் இந்த யூடியூப் காலத்தில். ஸோ ஓவராலாக நல்ல பொருளுங்க. இது வந்து டீசெண்டான பொருள், லைட் வெயிட்டு, கேர்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணணும். தண்டர் ப்ரோ மாதிரியே தண்டர்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டில் வேணும், இன்னும் கொஞ்சம் மலிவாக வேணும், 600 ருபீஸில் வேணும் அப்படின்னா தண்டர் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து தண்டர் ப்ரோ. ஏன்னா தண்டர் யூஸ் பண்ணால் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்கள் யாராவது தண்டர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். ஜெப்ரானிக்ஸ்லேயே பல வெரைட்டி இருக்குது, இதுதான் மோஸ்ட் காமன் வெரைட்டி. தண்டர் ப்ரோ தான் மோஸ்ட் காமன் வெரைட்டி. இன்ஃபேக்ட் இந்த பாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரோ எழுதிருக்கிறதே தெரியல, சைடில் எழுதியிருப்பான் பிஆர்ஓன்னு எழுதியிருக்கான் பாருங்கள், தண்டரை தாண்டி. ஓகே, அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பல கலர்ஸில் இருக்குது, பிளாக் ப்ளஸ் ப்ளூ, பிளாக், ஆலிவ் க்ரீன், ப்ளூ, பீஜ், இந்த மாதிரி பல கலர்ஸில் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குங்க, டீசெண்டான பொருள் தான் அது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பொருளை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஏன்னா 800 ருபீஸ்க்கு இது வந்து நாட் அ பேட் டீல். நான் வந்து அமேசானில் வாங்கினேன், இப்போ வந்து கிட்டத்தட்ட 1000 ருபீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இது. ஏன்னா நான் வாங்கினது வந்து ப்ரைம் டே சேலு. ரீசெண்டாக வந்து இந்த சேலும் போயிட்டு இருந்தது இல்லையா, அதாவது வந்து ஆகஸ்ட் 15 ஃப்ரீடம் சேல் போயிட்டு இருந்தது. அதுலேயும் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இதே ஆஃபரில் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நியூ இயர் வரும்போது டிசம்பரில் வந்து இந்த சைபர் ஃப்ரைடே, பிளாக் ஃப்ரைடே, சைபர் மண்டே இதெல்லாம் வரும் அமேசானில். அப்போது ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ஆஃபர் இருக்கும். ஸோ மக்களே இவ்வளோதான் இந்த வீடியோவில். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் கமெண்ட்ஸ் போடுங்க, ஏன் பிடிக்கல, என்ன பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிறத எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. அவ்வளோதான் மக்களே. ஹேவ் அ குட் வீக்கெண்ட். தேங்க்யூ.